அந்த பொண்ணும், ஜெரிமியும் அந்த குதிரை பந்தயம் நடக்கிற இடத்துல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அவ அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ வந்து சொல்றா, "நீங்க சொன்ன மாதிரி அந்த குதிரை தான் வந்து ஜெயிச்சுச்சு. எனக்கு 100 பவுண்டு ஜெயிச்சு குடுத்துச்சு. நான் வந்து மறுபடியும் அதே அடுத்த பந்தயத்துல 8ஆம் நம்பர் குதிரையில கட்டுனேன். அந்த 100 பவுண்டும் போயிருச்சு" அப்படின்னு வந்து சொல்றா. உடனே அவளுக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. "நான் வந்து உன்ன முதல் பந்தயத்துல கட்ட சொன்னா, நீ வந்து 2வது பந்தயத்துல போய் கட்டியிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு, இவங்க 2 பேரும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து ஐ அம் அரபெல்லா வாரிக் அப்படின்னு அவள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. இவ வந்து நான் ஜெரிமி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவளே இருந்துட்டு, "இன்னைக்கு நைட்டு நீங்க வந்து ஃப்ரீயா இருந்தா நம்ம வந்து டின்னர் வந்து போலாமா?" அப்படின்னு அவ வந்து கேட்குறா. ஏதாவது வேலையா இருந்தா கூட அவன் வந்து தள்ளி போடுற ஒரு ஸ்டேட்ல தான் வந்து இருக்கிறான், மதிமயங்கி. அதனால சரி நான் இல்ல நான் சும்மா தான் இருக்கேன். ஃப்ரீ தான் நான் வரேன் அப்படின்னு வந்து இவன் வந்து சொல்றான். சரி இன்னைக்கு நைட் வந்து 8:00 நம்ம ரிட்ஸ் ஹோட்டல்ல மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவ வந்து சொல்லிட்டு போயிடுறா. அந்த ரிட்ஸ் ஹோட்டல் அப்படிங்கிறது அது ரொம்ப பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல பணக்காரங்க தான் வந்து இருப்பாங்க. நம்மள மாரி சாதாரணமான ஆள்கள் எல்லாம் வந்து உள்ள போக முடியாது. அதனால இவன் என்ன பண்றான்னா, இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்ல ஷர்ட்டு, பேண்ட்டு, ஷூ, பெர்ஃப்யூம் இதெல்லாம் வாங்கி நல்லா டிப் டாப்பா ரெடியாகி அந்த நைட் டின்னருக்கு வந்து கிளம்புறான். அவளுக்கு முன்னாடியே போய் அந்த ரிட்ஸ் ஹோட்டல் வாசல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அவ ஷார்ப்பா 8:00 வந்து கார்ல வந்து இறங்குறா. அவ வந்ததுக்கப்புறம் அவ வந்து இவனையும் சேர்த்தி உள்ள வந்து கூட்டிட்டு போறா. உள்ள போனதுக்கப்புறம் அவன் வந்து கேட்குறான், அங்க இருக்கிற சர்வன்ட் கிட்ட, "எங்களுக்கு ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணுங்க" அப்படின்னு வந்து சொல்றான். அங்க இருக்கிற ப்ரொசீஜர் என்னன்னா, அது அங்க இருக்கிற டேபிள் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும். ஆனா இவங்க ரிசர்வ் பண்ணி வைக்கல. உடனே இந்த அரபெல்லா வந்துட்டு வந்து சொல்றா, "ஐ அம் அரபெல்லா வாரிக், வாரிக்கோட செகண்ட் டாட்டர்" அப்படின்னு அவள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட. அவ பேரு மட்டும் தான் சொன்னா. பேர் சொன்னோனயுமே அடுத்தது எந்த கேள்வியுமே கேட்காம, அவங்க 2 பேத்துக்கும் ஒரு கார்னர்ல ஒரு அழகா டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாங்க. அந்த ஒரு ஆக்ஷன்லேயே வந்து இந்த ஜெரிமிக்கு வந்து தெரிஞ்சிருது. அவங்க பேர் சொல்லி உடனே வந்து அரேஞ்ச் பண்ணாங்கல்ல, எந்த கேள்வியும் கேட்காம. அதுலயே அவனுக்கு தெரிஞ்சிருது. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு வெல் செட்டில்டான ஒரு பொண்ணு. அவங்க அப்பா கிட்ட எவ்வளோ பவர் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருது. 2 பேர் வந்து சாப்பிட்றாங்க. அவ வந்து சொல்றா, "நீ வந்து ஒண்ணும் கவலைப்படாத பணம் இல்லன்ட்டு. நான் வந்து அளவா தான் வந்து சாப்பிடுவேன்" அப்படின்னு வந்து சொல்றா. "அப்படியே எக்ஸஸா இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்" அப்படின்னு வந்து சொல்றான். அவன் வந்து இப்ப தான் வந்து நிம்மதியா வந்து சாப்பிட்றான். இதுக்கு முன்னாடி பயந்துட்டு இருந்தான். அவனோட அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்த பணத்தையும் வந்து எடுத்தா கூட இந்த ஒரு நைட் டின்னருக்கான செலவு வந்து செய்ய முடியாது அப்படின்லாம் அவன் நெனச்சிட்டு இருப்பான். அவ சொன்னங்காட்டி இவனுக்கு கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு. வந்து இது வந்து ஒரு பிளைண்ட் டேட் மாதிரி. இதோட முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இவள மீட் பண்ண மாட்டோம். அப்படின்னு தான் ஜெரிமி நெனச்சிட்டு இருக்கான். ஆனா வந்து உடனே இவ வந்து கேட்குறா, "நீ வந்து சண்டே ஃப்ரீயா? நம்ம வந்து சினிமா போலாமா?" அப்படின்னு வந்து கேட்குறான். அப்ப நம்ம ஹீரோவ சொல்ல வேணும். "நான் ஃப்ரீ தான் போலாம்" அப்படின்னு வந்து சொல்லிடுறான். இதனோட தொடர்ச்சிய நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.